ரீசெண்டா பாஞ்ச நைட் மழைனால சுத்தி இருந்த மரமெல்லாம் பச்சை பசலன்னு செம்ம அழகா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, மேல இருந்த வானமும் பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பெங்களூர் போயிட்டு வந்ததால இருந்து என்னோட டெய்லி மார்னிங் ரூட்டீன் பிராக்டிஸ் அவ்வளோ ரெகுலரா பண்ண முடியல. அதுக்கு இந்த வெதர் சேஞ்சஸ் சேர்ந்துருச்சு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுவும் நல்லதுதான். பாடிக்கு கொஞ்சம் ரிகவரி கிடைக்க ரெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் தான் என்னோட அல்டிமேட் கோல். அதனால பிராக்டிசஸை ஒரு நாளும் கைவிடாம திரும்ப திரும்ப அட்மெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு கோகனட் ஆயில் வச்சுட்டு தலை குளிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இன்னொரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. டப்பா ஓபன் பண்ணினா தண்ணி விட்டு விட்டு தான் வந்துச்சு. என்னடா என்னடா இதுன்னு போய் பார்த்தா யாரோ தெரியாம மோட்டார் சுவிட்சை மாத்தி வச்சிருக்காங்க. அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணி நல்லா வந்துச்சு. அப்புறம் என்ன, ஒரே அவசர அவசரமா தலை குளிச்சுட்டு அதே ஸ்பீட்ல ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு ஒரே ஓட்டம்.